சத்தியகுரு. சத்தியத்தை தேடி தனது பயணத்தை தொடங்கிய சித்தார்த்தரை இந்த இடத்திலிருந்து புத்தர் என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும். தனது பயணத்தின் நோக்கம் என்ன என்பது புத்தர் தெளிவாக இருந்தார். ஒரு யாத்திரை, உண்மையை தேடும் யாத்திரை, மனிதர்களையும் பிற உயிர்களையும் அறிந்து கொள்வதற்கான யாத்திரை. உலகம் எப்படி இயங்கிறது, யார் அதை இயங்குகிறார்கள், கடவுளா அப்படி ஒருவர் உண்மையில் இருக்கிறாரா எனில் ஏன் வாழ்வில் இத்தனை துன்பங்கள் துயரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன வழி? யாரும் யாருடனும் போரிடாமல் அமைதியாக வாழ முடியாதா? உற்பத்தியாக கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடைகள் கிடைத்தாக வேண்டும். தேவை ஒரு ஞான குரு. புத்தாத்திற்கு கிடைத்த முதல் குரு ஆராத காலமர். கொசோலை நாட்டைச் சேர்ந்தவர். மிக பணிவுடன் அவரை வணங்கி நின்றார். ஐயா, உங்களுடன் ஒரு சீடனாக அனுமதி கொடுங்கள். அருள் கூர்ந்து எனக்கு அறிவு ஊட்டுங்கள். ஆராத காலமர் சித்தார்த்தரை ஏற்றுக்கொண்டார். தன்னுடன் தங்கியிருக்கும் மனமே அவருக்கென்று ஒரு சீடர் குலாம் இருந்தது. அவர்களை கூட்டிக் கொண்டு தனக்கு தெரிந்த உண்மைகளை உபதேசிப்பார். அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு விடையளிப்பார். சித்தார்த்தர் அவரிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டார். அவற்றுள் முக்கியமான பொருள் முதல் வாதம். நீண்ட நெடுங்காலமாக அவரை வாட்டிக் கொண்டிருந்த ஓர் அடிப்படை கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. பிரதானமானது எது? முதலில் தோன்றியது எது? ஆன்மாவா அல்லது பொருளா? இந்த உலகை படைத்தது யார்? உயிரினங்கள் எப்படி தோன்றின? ஆறாத காலம் அளித்த விளக்கம் இதுதான். கடவுள் உலகை படைக்கவில்லை. உலகம் படைக்கப்பட்டதல்ல. மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் உருவாக்கப்பட்டவை அல்ல. உண்மையில் ஆன்மா என்று எதுவும் கிடையாது. கடவுள் கிடையாது. புதிய விளக்கங்கள். ஆனால் இவை மட்டும் போதாது என்று தோன்றியது புத்தார்த்தருக்கு. ஆராத காலமரின் உபதேசங்களை முழுமையாக கேட்டுக்கொண்டார். சரி, இவரிடமிருந்து சேகரித்து கொள்ள முடிந்தது இவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்ததும் தனது தேடலை மீண்டும் விரிவாக்கினார். அடுத்த நிலைக்கு முன்னேற இன்னொரு ஞானகுரு அவருக்கு தேவைப்பட்டார். உத்தர ராமபுத்திரர் என்பவரை அவர் சந்தித்தது அப்போதுதான். நான் அளிக்கும் பயிற்சியில் மிக கடினமாக இருக்கும், பரவாயில்லையா என்றார் உத்தர ராமபுத்திரர். தயாராக இருக்கிறேன் என்றார் புத்தர். உத்தர ராமபுத்திரர் சொல்லிக் கொடுத்தது சிந்தனையை வசப்படுத்தும் கலை, மனதை ஒருமுகப்படுத்தும் கலை. அது ஒரு வகை யோகம். அங்கே இங்கே மனதை அலைப்பாய விடாமல் இழுத்து பிடித்து நிறுத்த வேண்டும். சிந்தனையை வசப்படுத்தி சிந்தனை இல்லாத நிலையை எட்ட வேண்டும். இந்த முறையில் யோகம் செய்பவர்கள் நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார்கள். வெளியுலகை மறந்து விடுவார்கள். கண்களை மூடி ஓரிடத்தில் அமர்ந்து விட்டால் அவ்வளவுதான். சுற்றிலும் எது நடந்தாலும் அவர்களுக்கு பாதிக்காது. பசி, தாகம், உறக்கம் எதுவும் தீண்டாது. பூமியே பிளந்தாலும் உணர முடியாது. ஒருவித சமாதி நிலை என்று அழைப்பார்கள். துக்கத்துக்கு காரணம் என்ன? சிந்தனைகள். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? அதே சிந்தனைகள் ஆக. சிந்தனையை கட்டுப்படுத்த முடிந்தால் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். சிந்தனைகள் அற்ற ஒரு நிலையை உருவாக்க முடிந்தால் உன்னால் உலகையே அடக்கியாள முடியும். உலகின் மீதான பற்றுகள் குறையும். எதற்கும் நீ ஆசைப்பட மாட்டாய். உலகையை வசப்படுத்தலாம். உண்மைதான். சிந்தனையற்ற நிலை பரவசம் மூட்டக்கூடியதான் இருக்கிறது. ஆனால் சிந்தனைகளை எத்தனை காலத்துக்கு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும்? சமாதி நிலையை அடைய முடிகிறது. ஆனால் அது தற்காலிகமானதுதான். ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக நீர் கசிவது போல சிந்தனைகள் கசிய ஆரம்பித்து விடுகின்றன. மீண்டும் மனம் அலைவாய ஆரம்பித்து விடுகிறது. மற்றொரு முக்கிய சந்தேகமும் புத்தரை அரித்து கொண்டிருந்தது. நான் ஒருவன் சிந்தனையை வசப்படுத்துவதன் மூலம் இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று. சமூகத்துக்கு பயன்படாத ஒரு கலையை நான் எதற்கு பயில வேண்டும்? போதும் என்று தோன்றியது. கைகளை கூப்பி வணக்கம் ஒன்றை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அடுத்து புத்தர் சென்றது தவக்குன்று என்று அழைக்கப்பட்ட பகுதிக்கு. அங்கே துறவிகள் தவம் செய்து கொண்டிருந்தனர். புத்தர் யோசித்தார். தவம் செய்து பார்த்தால் என்ன? பிரம்மம் என்று சொல்கிறார்களே, அதை தரிசிக்க முடியுமா? புராணங்களும் இதிகாசங்களும் உயர்வாக பேசும் அந்த வித்தையையும் கற்றுக்கு தேர்ந்து விட்டால் என்ன? புத்தருக்கு உதவ 5 துறவிகள் முன் வந்தனர். தவம் மேற்கொள்வதற்கான தத்பர்யத்தை அவர்கள் புத்தருக்கு விளக்கினார்கள். புத்தர் ஆரம்பித்தார். திட உணவை துறந்து பட்டாணி கஞ்சி, வயிற்றங்கஞ்சி, கொள்ளுக்கஞ்சி போன்ற நீராகாரங்களை மட்டுமே உட்கொண்டார். நாட்கள், வாரங்கள், வருடங்கள் உடல் மெலிந்து கொண்டே போனது. வயிறும் முதுகும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டன. நடப்பதற்கு அல்ல, எழுந்து நிற்பதற்கு கூட உடலில் சக்தி இல்லை. தோல் சுருங்கி வதங்கி இருந்தது. 6 ஆண்டுகள் இந்த பரிசோதனை செய்தது தொடர்ந்தது. அந்த 5 துறவிகளுக்கும் புத்தருக்கு தொடர்ந்த பணிவிடைகள் செய்தனர். நிச்சயம் இவர் சத்தியத்தை தரிசிப்பார். அவ்வாறு நடந்தால் நாம் அவருக்கு சிஷ்யர்களாக மாறிவிடுவோம் என்று அவர்கள் முடிவு செய்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. என்ன தோன்றியதோ புத்தர் உருட்டென்று எழுந்து கொண்டார். தவ முடிவுக்கு வந்தது. நீராகாரங்களை அளிக்கப்பட்ட போது வேண்டாம் என்று மறுத்து திட உணவை நாடி செல்ல ஆரம்பித்தார். காய்கறி, கனி வகைகளை நாடி சென்று புசித்தார். ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஒருவேளை விரக்தி அடைந்து விட்டாரா? சத்தியத்தை உணர முடியாமல் போய்விட்டாரா? சிந்தனை வேறு பக்கம் திரும்பிவிட்டதா? உலக சுகங்கள் மீது நாட்டம் வந்து விட்டதா? அரச மரம் ஒன்றின் நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார் புத்தர். அத்தனை பரிசோதனை செய்து முடித்தாகிவிட்டது.
பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று தோன்றியது அவருக்கு. இதுவரை ஏற்பட்ட அனுபவங்களை தொகுத்து பார்த்தார். யோகம், தியானம், சிந்தனையை வசப்படுத்தும் ஆற்றல், பிரம்மத்தை தேடும் முயற்சி, கடுமையான தவம் அனைத்தையும் முடித்தாகிவிட்டது. உலகிலுள்ள இன்பங்கள் அனைத்தையும் துறந்தாகிவிட்டது. உறவுகளை கத்தரித்து கொண்டாகிவிட்டது. சாதித்தது என்ன? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு ஒளிச்சிதறல்களை தரிசிக்க முடிந்தது. ஆனால் தேடிக்கொண்டிருந்ததை என்னவோ முழுமையான ஒரு ஒளியை, சத்தியத்தை, தர்மத்தை. அதை எப்படி அடைவது? மின்மினி பூச்சிகள் போல சின்ன சின்ன ஒளிச்சிதறல்கள் பறந்து கொண்டிருந்தன. கிடைத்த ஒளிச்சிதறல்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கொண்டு கோர்க்க ஆரம்பித்தார். பிறகு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கினார். ஒவ்வொரு கேள்வியையும் மீண்டும் எழுப்பினார். புத்தம் புதிதாக பூட்டு திறந்து கொண்டது.